சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2, 2026ஆம் வருடம் அன்று ஆதி கோணேஸ்வரத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் படத்தொகுப்பிற்குள் செல்வோம். அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளால் கலியுகத்தில் முதல் முறையாக திருத்தி எழுதப்படும் உலகமறியாத மகிமை புகழ் கொண்ட ஆதி ராமாயண காவியம். இது ஒரு அரக்கனின் கதை அல்ல, ஒரு தந்தையின் அளப்பரிய தவிப்பு, ஒரு பக்தனின் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு, ஈசனின் மாபெரும் திருவிளையாடல். இராவணனின் முப்பரிமாணம், மாபெரும் சில பக்தன், பாசமிகு தந்தை, காவியத்தின் கருவி. ஆதி ராமாயண காவியத்தின் முதல் பகுதியின் இறுதியில் இராவணன் குழந்தை சீதாதேவியை தரையில் வைத்த பின் தூக்க முடியவில்லை. இதற்காக ஈசனை சென்று சந்திக்க இராவணன் விரைந்தார். ஈசனின் விளையாட்டை புரிந்து கொண்டான் இராவணன். தன் மகளின் பாதுகாப்பு கருதி அவளை தற்காலிகமாக பிரிய முடிவெடுத்தான். ஈசனே, உன்னை காணவே கைலாயம் வந்தேன். குழந்தையை பிரிந்த இந்த துயரை அங்கே வந்து உன்னிடம் பேசிக்கொள்கிறேன் என்று மனதிற்குள் உரைத்துக் கொண்டான். தன் கண்களையே கேமராவாகக் கொண்டு தான் எங்கு இருந்தாலும் அங்கே நடப்பவற்றை காணும் ஆற்றல் இராவணனுக்கு இருந்தது. திருகோணமலையிலிருந்து கைலாயம் செல்லும் வழியில் இந்தியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் தன் குழந்தையை இறக்கி வைத்த பின் அழுது கொண்டே ஈசனை தேடிச் சென்றான். ஈசா, பாசத்தை கொடுத்துவிட்டு இப்படிச் செய்வது நியாயமா? உன் அருளால் கிடைத்த ஆற்றல் மிக்க அழகிய குழந்தையை என்னால் தூக்க முடியவில்லையே. அப்பொழுதே இது உன்னுடைய விளையாட்டு என்று புரிந்து கொண்டேன் என்று ஈசனிடம் சண்டையிட்டான் இராவணன். அப்போது அந்த நிலத்தின் சொந்தக்காரனான ஜனக மன்னன் அங்கு வந்தான். அவன் அழகாக அக்குழந்தையை தூக்கி எடுத்தான். இதைக் கண்ட இராவணன், ஈசனே, என் பலம் குறைவா? அந்த மன்னன் பலசாலியா? அவன் மட்டும் எப்படி தூக்கினான் என்று வினவினான். ஈசன் சிரித்துக்கொண்டே சொன்னார், நீதான் பலசாலி, ஆனால் அக்குழந்தை அந்த மன்னனிடமே வளரட்டும். உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அந்த வேலையை முடித்தால் அக்குழந்தை மீண்டும் உன்னிடம் வரும். அது என்ன வேலை என்று இராவணன் கேட்க, நீ மறைமுகமாக இருந்து அக்குழந்தை வளர்வதை பார்த்து கொண்டே இரு. 18 வயது வரை அவளுக்கு எந்த துன்பமும் நேராமல் உன் கண்கள் காக்கட்டும் என்றார் ஈசன். அப்படியே ஆகட்டும், அவள் வருத்தப்பட்டால் நான் உடனே தூக்கி வருவேன் என்று உறுதியளித்தான் இராவணன். ஈசனின் கட்டளைப்படி இராவணன் இலங்கையிலிருந்து இந்தியா வந்து மறைமுகமாக தன் மகளை கண்காணித்தான். ஜனக மன்னன் சீதையை தன் உயிராக பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதைக் கண்டு, ஈசனே, உன்னை தவறாக எண்ணினேன். என் மகளை அந்த மன்னன் எவ்வளவு சிறப்பாக வளர்க்கிறான் என்று நெகிழ்ந்து அழுதான். அன்னை சீதை பருவம் எய்தினாள். விதியின் பயனாக ராமபிரான் அங்கு வந்தார். ஈசனின் கட்டளைப்படியே ராமருக்கும் சீதைக்கும் இடையே இறைக்காதல் மலர்ந்தது. இதையறிந்த இராவணன் பதறிப்போய் மீண்டும் கைலாயம் சென்றான். ஈசா, இது என்ன நியாயம்? என் பிள்ளை மீது இன்னொருவன் பாசம் வைப்பதா என்று முறையிட்டான். ஈசனோ, பொறுத்திரு, பாசம் வைத்தால் பின்னால் என்ன துன்பம் வரும் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் என்றார். சீதை ராமன் திருமணம் இனிதே முடிந்தது. இராவணன் தன் மகளைக் காண ஏங்கினான். ஆனால் ஈசன் அவனை மௌனமாக இருக்குமாறு கட்டிப்போட்டார். திருமணத்திற்குப் பின் பெரும் திருப்பமாக ராமன் வனவாசம் செல்ல வேண்டிய சூழல் உருவானது. இங்கிருந்துதான் ஆதி ராமாயணத்தின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது. ஈசனாரே, என்னை ஏமாற்றிவிட்டாய். என் மகள் சீதையை மீண்டும் கானகத்திற்கு அனுப்பி அவளை துன்புறுத்துகின்றாயே. நீ சொல்வதைக் கேட்டு நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போது என் செல்ல மகள் வனவாசம் செல்வதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. இப்போதே இந்த அநீதியை நிறுத்து. இனிமேல் உன் பேச்சை நான் கேட்கப் போவதில்லை. என் மகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி திரும்பிவிட்டார். ஈசனிடம் பேசிவிட்டு ராவணன் அகத்திய மாமுனிவரை சந்திக்க சென்றார். மாமுனிவரே, நீங்கள் என் மகளை வளர்த்தவர் அல்லவா? அவளுக்கு நற்போதனைகளைச் சொல்லிக் கொடுத்தவர் நீங்கள். இப்போது அவளை காட்டுக்கு அனுப்பும்போது நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்களால் இதை தடுத்து நிறுத்த முடியாதா? அந்த நேரத்தில் காட்டில் ராமரும் சீதாதேவியும் இனிமேல் எவ்வாறு இந்த அடர்த்த காட்டில் சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். தேவியே, கவலைப்படாதே. உன்னை யாரும் நெருங்க முடியாது. தர்மத்தை காக்க வந்தவன் யான். இந்த வனவாசத்தில் உன்னை 2 பேர் மட்டுமே நெருங்க முடியும். ஒன்று உனது கணவனான நான், மற்றொன்று உனது தந்தை மட்டுமே. வேறு எவரும் உன்னை தொட இயலாது என்று கூறி சீதாதேவியை சுற்றி பாதுகாப்பு வளையம் இட்டுவிட்டார். தந்தை மகளின் சந்திப்பு மற்றும் பாசப்போர். இராவணன், என் செல்ல மகளே, நான் தான் உன் தந்தை வந்திருக்கிறேன். இந்த சிறு குடிலிலும் கொடிய காட்டிலும் நீ கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. என்னோடு வந்துவிடு. இலங்கையில் உனக்காக மாபெரும் மாளிகை காத்திருக்கிறது. சீதை, யார் நீங்கள்? என் கணவரை பிரிந்து நான் எங்கும் வரமாட்டேன்.
இராவணன், நீ என் பிள்ளை. உன் தந்தை நான் இருக்கும்போது உன்னை துயரத்தில் விடமாட்டேன். வா என்னுடன் என்று வர அழைக்க சீதை மறுத்துவிட, அப்பொழுது ராவணன் பாசத்திற்காக மகளை தன்னுடைய அரண்மனைக்கு வலுவாக கூட்டிச் சென்றான். மகளே, நீ அடம் பிடிக்காதே. உன் பாதுகாப்புதான் எனக்கு முக்கியம். இந்த பாசப்போரில் ஈசன் விளையாடினாலும் ஒரு தந்தையாக என் கடமையை நான் செய்வேன். நீ இனி இலங்கையில் பாதுகாப்பாக இருப்பாய். சீதையை இராவணன் அழைத்துச் சென்ற பிறகு ராமன் தனியாக காட்டில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். இராவணன் யார் என்பது எனக்குத் தெரியும். அவர் சீதையின் தந்தை. இப்போது இந்த உண்மையை நான் வெளியே சொன்னால் தர்மம் அழியும். 14 ஆண்டு வனவாசத்தின் நோக்கம் நிறைவேறாது. எனவே உண்மையை அறிந்தும் மௌனம் காப்பதே இப்போதைய அறம் என்று யோசித்து அமைதியாக இருந்தார். ராவணன் தன் அரண்மனையில், அன்பு மகளே, இதுதான் உன் மாளிகை. உனக்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கும். என் சீடர்கள் உனக்கு தொண்டு செய்வார்கள். நீ இங்கே ராணி போல வாழ்வாய். எந்த கவலையும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என மனதில் நினைத்து தூரத்திலிருந்து சீதையை பார்த்துக் கொண்டிருந்தார். ராவணன் சீதையை தூக்கி வந்த பின் அவருக்கு இருந்த பெயரை மாறிவிட்டது. இது விதியின் விளையாட்டா? சதியின் விளையாட்டா? இல்லை ஈசனின் விளையாட்டா? இல்லை பின் மதியின் விளையாட்டா?